இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு 17ஆம் ஞாயிறு பொதுக்காலம். இன்றைய நாளிலே திரு அவை நம்மை ஜெபத்தை பற்றி சிந்திக்க அழைக்கின்றது. கேட்பது எல்லாம் கிடைக்குமா, அல்லது கேட்பதை விட அதிகமாக கிடைக்குமா? கேட்பது கிடைக்காமல் போகுமா? எப்படி ஜெபிப்பது? ஜெபிக்கும் பொழுது என்னுடைய உள்ளமும் உடலும் ஆன்மாவும் எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற சிந்தனைகளை கொடுக்கும் விதமாக இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே நாம் இப்பொழுது நற்செய்திக்கு செவிமடுப்போம். அதன் பிறகு இன்றைய மறையுரை சிந்தனைக்கு செல்வோம். இறுதியாக ஜெபத்துடன் முடித்துக் கொள்வோம். இன்றைய நற்செய்தி லூக்கா அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணகத் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்தும் ஜெபத்தை மையப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே நான் ஜெபிக்கின்றேன், ஆனால் இறைவன் என்னுடைய குரலை கேட்பது இல்லை என்ற வார்த்தைகளை நாம் அவ்வப்பொழுது உதிர்ப்பதுண்டு. அது அவநம்பிக்கையாலும் இருக்கலாம், அல்லது நாம் கேட்பது அந்த நேரத்தில் கிடைக்கவில்லை என்பதாலும் இருக்கலாம். உண்மை என்னவென்றால், நாம் கேட்பது இறைவன் விரும்பினால் நமக்கு கிடைக்கும். நாம் கேட்பது இறைவன் விரும்பவில்லை என்றால் நமக்கு கிடைக்காது. ஒரு சில நேரங்களில் நாம் கேட்பதை இறைவன் தாமதமாக கூட கொடுக்கக்கூடும். ஒரு சில நேரங்களில் நாம் கேட்பது ஒன்றாக இருக்கும், இறைவன் அதைவிட மேலொன்றை நமக்கு கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆகவே ஜெபம் என்பது நம்முடைய தேவை, நாம் ஜெபித்து கொண்டிருப்பது. ஆனால் அதனுடைய செயலை இறைவன் பார்த்துக் கொள்வார் என்பதே. ஆகவே இன்றைய நற்செய்தியும் சரி, இன்றைய முதல் வாசகம் 2ஆம் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது 3 சிந்தனைகள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. முதலாவது விடாமல் ஜெபிப்பது, 2வது நம்பிக்கையோடு ஜெபிப்பது, 3வது தந்தை மகன் தந்தை மகள் என்ற உறவோடு ஜெபிப்பது. ஆக விடாமல் ஜெபிப்பது என்று சொல்லுகின்ற பொழுது, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நேரங்களிலே நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் எல்லாம் கிடைக்குமா என்றால் அது ஒரு சந்தேகம்தான். காரணம் என்ன? இந்த உலகில் எந்த மனிதரும் தொடர்ந்து உயிரோடு இருந்ததில்லை. எல்லா மனிதரும் பிறக்கின்றார்கள், மரணித்து போகின்றார்கள். ஆகவே நாம் கேட்கின்றவைகள் வாழுகின்ற பொழுது கிடைக்கிறதை ஒழிய நீண்ட ஆயுள் இந்த உலகத்தில் இல்லை. காரணம் என்ன? எது உண்மை என்பது இறைவனுக்கு தெரியும். இந்த உலக வாழ்வு உண்மையா, அல்லது இந்த உலகத்திலிருந்து நாம் சென்ற பிறகு இருக்கின்ற வாழ்வு உண்மையா என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே அவர் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறார் என்பதுதான்.
அன்புக்குரியவர்களே, இதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது விடாமல் ஜெபிப்பது என்ற வார்த்தைக்கு பல பொருட்கள் உண்டு. நாம் பலவிதத்தில் அதை புரிந்து கொள்ளலாம். ஒரு முறை ஒரு புத்தகம் த மிரக்கிள்ஸ் டு ஹேப்பன் என்ற ஒரு புத்தகம், அருட்சகோதரி பிரைட் மெக்கன்னா என்பவர் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர். அவர் எழுதிய அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகின்றார், ஏனென்றால் அந்த அருட்சகோதரிக்கு ஒரு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை உண்டு. அவள் ஜெபிக்கின்ற பொழுது ஒரு சிலர் குணமடைகின்ற அந்த ஆற்றலை அந்த அருட்சகோதரி வழியாக இறைவன் கொடுத்திருந்தார். ஆக இருப்பினும் அந்த அருட்சகோதரி ஒரு முறை ஒரு அலைபேசியை அவருக்கு ஒரு அலைபேசி வருகின்றது, அழைப்பு வருகின்றது. அந்த அழைப்பை எடுக்கின்றார். அந்த அழைப்பிலே ஒரு தந்தையானவர் கதறுகிறார், என்னுடைய மகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கேன்சரினால் ஆஸ்பத்திரியில் இருக்கின்றார், நீங்கள் வந்து அவளை குணப்படுத்துங்கள் என்ற அந்த வார்த்தை. அருட்சகோதரி குழம்பி போகின்றாள். காரணம் என்ன? அருட்சகோதரி தெளிவாக சொல்கின்றார், இங்கே குணப்படுத்துவர் நான் அல்ல, குணப்படுத்துவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் அவரால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆயுதமே ஒழிய வேறொன்றும் இல்லை. ஆகவே நீங்களும் ஜெபியுங்கள், நானும் ஜெபிக்கின்றேன். இறைவன் எதை விரும்புகிறாரோ அது நிகழட்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த தந்தை விட்டபாடில்லை. ஆகவே அவர் மருத்துவமனைக்கு செல்லுகின்றார். மருத்துவமனைக்கு சென்று அந்த உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கின்ற அந்த குழந்தையை பார்க்கின்றார். அந்த குழந்தையை அவருடைய கரத்தை பிடித்து ஜெபிக்கின்றார். ஜெபிக்கின்ற பொழுது ஒன்றை அந்த அருட்சகோதரி புரிந்து கொள்ளுகின்றார். அதாவது அந்த குழந்தை தன்னுடைய மரணத்தை ஏற்க தயாராகிவிட்டது. ஏனென்றால் பல ஆண்டு அந்த வேதனையில் அனுபவப்பட்ட அந்த குழந்தை தான் இனி இறப்பது உறுதி, நான் இறைவனிடம் செல்ல விரும்புகிறேன் என்று தன்னுடைய மனதை பக்குவப்படுத்திவிட்டது. ஆனால் அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் என்ன ஒரு ஏக்கம் இருந்தது என்றால், என்னுடைய அப்பாவுக்கு இதை புரிய வையுங்கள், அவர் ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்ற வார்த்தை அவருடைய உள்ளத்தில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அந்த அருட்சகோதரி அந்த தந்தையானவரை பார்த்து சொல்லுகின்றார், நாம் எதை விரும்பினாலும் கடவுள் எதை விரும்புகிறாரோ அது நிகழும். ஆகவே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களுக்கு வல்லமையும் ஆற்றலையும் கொடுப்பதற்காகவும் இந்த குழந்தைக்காகவும் ஜெபிப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு அவர் புறப்படுகின்றார். சில மாதங்கள் கழித்து அந்த அருட்சகோதரிக்கு மீண்டும் ஒரு அலைபேசி. அந்த அலைபேசியை எடுத்து அவர் பேசுகின்ற பொழுது அந்த குழந்தையுடைய தந்தை பேசுகின்றார். சொல்லுகின்றார், சகோதரி, உங்களுக்கு நன்றி. காரணம் என்னவென்றால், நான் துவண்டு போயிருந்தேன். என்னுடைய குழந்தையை நினைத்து, அவளுடைய மரணத்தை நினைத்து, அவளுடைய வாழ்வை நினைத்து, எங்களுடைய செல்ல குழந்தை எங்களை விட்டு போகிறாள் என்ற ஒரு பயத்தில் நான் பதட்டத்தில் இருந்தேன், பயத்தில் இருந்தேன், தடுமாற்றத்தில் இருந்தேன். ஆனால் என்னுடைய மகள் இறந்த நாளில் அன்றைய காலையில் எனக்கு ஒரு சக்தி, எனக்கு ஒரு தைரியம் கிடைத்தது. இறைவன் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு தைரியத்தை கொடுத்தார். ஆகவே இங்கே நான் என்னுடைய விசுவாசத்தை இழக்கவில்லை. ஆனால் இறைவன் எனக்கு என்னுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், என் மகள் அந்த மரணத்தை ஏற்றிருக்கின்றால், நான் தான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இறைவன் எனக்கு போதிய தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கு அவர் கேட்டது தன்னுடைய பிள்ளைக்கு உயிர். பிள்ளை வாழ வேண்டும் என்று நினைத்தார். பிள்ளை அந்த மரண வேதனையிலிருந்து விடுபட வேண்டும், கேன்சர் நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஜெபித்தார். ஆனால் அது கிடைக்காவிட்டாலும் அவருடைய மனம் தைரியத்தை பெற்றிருக்கிறது. அவருடைய விசுவாசம் ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த மகள் மகிழ்ச்சியோடு தான் சென்றிருக்கிறார். அவர் இறைவனிடம் இருக்கின்றார், இறைவனோடு இன்னொரு வாழ்வு வாழ இருக்கின்றார் என்ற நம்பிக்கை அவருக்குள் துளிர்விட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வேலை என்ன? விடாமல் ஜெபிப்பது. காரணம் என்னவென்றால், ஜெபம் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனோடு உரையாடி கொண்டிருப்பது. நாம் நினைக்கலாம், பல நேரங்களில் நாம் மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்ற ஜெபங்களை நாம் சொல்லுவதனால் இறைவன் கேட்பார் தான். ஆனால் அது எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை ஆழப்படுத்தாது. ஆனால் இறைவனோடு நான் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது, இறைவனோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது, இறைவன் பேசுவதை நான் கேட்கின்ற பொழுது அந்த உறவானது ஆழப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு ஜெபிப்பது. இந்த விடாமல் ஜெபிப்பது, பெர்செவரன்ஸ் இன் ப்ரேயர் அப்படிங்கிறது, நான் எது நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, நம்பிக்கையோடு ஜெபிப்பது. எனக்கு கேட்பது இன்றைக்கு கிடைக்காவிட்டாலும் என்றைக்காவது கிடைக்கும் என்ற நம்பிக்கை. இதற்கு நமக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது என்னவென்றால், யாரென்றால் புனித தூய மோனிகா.
அகுஸ்தினாருடைய தாய். தன்னுடைய மகன் கடவுள் நம்பிக்கை இல்லை அல்லது வேற்று சிந்தனைகள் தத்துவங்களை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை இல்லாமல் வேறொரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை எல்லாம் அறிந்தும் அந்த மகன் திருந்தி வர வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று 17 ஆண்டுகளாக தாய் மோனிகா இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அந்த வேண்டுதலுக்கு பதில் கிடைத்ததா என்றால் கிடைத்தது. அது எந்த அளவுக்கு கிடைத்தது என்றால் மகிழ்ச்சி மிக்க ஒரு அளவுக்கு. காரணம் என்னவென்றால், உரோமையில் வைத்து அகுஸ்தினாரும் தாமஸ் அக்யூனாஸும் சந்தித்துக் கொள்ளுகின்றார்கள். தாமஸ் அக்யூனாஸ் அப்பொழுது ஆயராக இருக்கின்றார். அந்த சந்திப்பு அகுஸ்தினாருடைய வாழ்வை மாற்றுகின்றது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இயேசுவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் குருவாக மாறுகின்றார். குருவாகி இன்று இறையில் பயின்று கொண்டிருக்கின்ற குரு மாணவர்களுக்கு அவர்கள் பயிலுகின்ற பல புத்தகங்களுடைய அடிப்படை அவர் எழுதிய பல புத்தகங்கள். ஆகவே கடவுளில்லை, வேறு தத்துவங்களை கொண்ட மனிதரின் உள்ளத்தை ஆட்கொள்ளக்கூடிய ஒன்றாக ஜெபம் இருக்கிறது. பல நேரங்களிலே கடவுள் நம்முடைய பொறுமையையும் சோதிப்பார். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது என்பதையும் சோதிக்கக்கூடியவராக தான் இறைவன் இருக்கிறார். சோதனை என்று சொல்வதை விட அவர் பொறுமையாக இருக்கின்றார். நாம் எந்த அளவுக்கு இறைவன் நெருங்கிச் செல்கின்றோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது தந்தை மகன் உறவு அல்லது தந்தை மகள் உறவு. அதாவது நான் அப்பா தந்தையே என்று சொல்லுகின்ற பொழுது யாரை கூறுகின்றேன்? சற்று சிந்தித்து பாருங்கள். குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே ஒன்றித்திருப்பார்கள். தன்னுடைய அப்பா தான் தவறு செய்தாலும் என்னோடு பேசுவார், நான் தவறு செய்தால் என்னை மன்னிப்பார், நான் தவறு செய்தால் எதுவாக இருந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது பாருங்கள். அந்த நம்பிக்கை தான் நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உண்மையான உள்ளத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் என் தந்தை என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை தைரியத்தை கொடுக்கிறது. என் தந்தையானவர் என்னை மன்னிப்பார், என் தந்தையானவர் என்னுடைய தேவைகளை நிறைவு செய்வார், என் தந்தையானவர் என்னை ஏற்றுக்கொள்வார், என் தந்தையானவர் என்னை கைவிட மாட்டார், என் தந்தை என்னோடு இருக்கின்றார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை கொடுக்கின்ற விதமாக இந்த ஜெபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக பல வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் என்றல்ல, மாறாக இயேசுவோடு பேச வேண்டும். நம்ம கோயிலில் இருக்கிறோம் அல்லது நற்கருணை ஆலயத்திற்கு இருக்கின்றோம் என்றால் அந்த இயேசுவை உற்று நோக்கினாலே போதும். அதை உற்று நோக்கி நான் என் தந்தையோடு இருக்கின்றேன், நான் ஆண்டவரோடு இருக்கின்றேன் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நம்மில் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு வளர்ச்சி மிக்க ஒரு வாழ்வாக, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வாக, ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்வாக, அன்பு நிறைந்த ஒரு வாழ்வாக மாறும். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, பல நேரங்களிலே ஜெபத்தின் மீது நம்பிக்கை இழக்கின்றோம், உன் மீதும் நம்பிக்கை இழக்கின்றோம். காரணம், நாங்கள் கேட்பது கிடைக்கவில்லை என்ற சுயநலம் எங்களை ஆட்கொண்டு விடுகிறது. எங்களுக்கு எது தேவை என்பதை நாங்கள் கேட்பதற்கு முன்பே நன்கு அறிந்திருக்கின்றேன். அவற்றை நாங்கள் உணர்ந்து, நான் கேட்டாலும் எனக்கு அது தேவை என்றால் இறைவன் கொடுப்பார், இருந்தாலும் நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் கேட்பது எனது உரிமை, கொடுப்பது அவரது கடமை என்ற ஒரு நம்பிக்கையை எனக்குள் கொண்டவராக நான் வாழவும், என்னுடைய நம்பிக்கையை பிரதிபலிக்கக்கூடியவராக இயேசுவை எனக்குள் கொண்டது போன்று என்னுடைய வாழ்வின் வழியாக இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய மகனாகவும் வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் அளித்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.